ஹே கைஸ், வணக்கம். மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை பற்றின புரிதல் ரொம்பவே முக்கியம். ஏன்னா செடி வளர்க்குறதுங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி. ஒரு தடவை விதை போட்டுட்டா காலம் முழுக்க அது நம்மளுக்கு விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. விதைகளில் மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று நாட்டு ரகம், நேட்டிவ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஹைப்ரிட் சீட்ஸ், மூணாவது ஜிஎம்ஓ. இந்த விதைகளை பற்றின தெளிவை ஒரு கதை மூலமாக சொல்கிறேன். சென்னையில் ஒரு விவசாயி அவரோட நிலத்துல ஒரு 10 விதைகளை போடுறாரு. எடுத்துக்காட்டுக்கு தக்காளின்னு வச்சுக்கோமே, தக்காளி செடிகளை விதை போடுறாரு. செடிகளும் வளருது. செடிகளும் மனுஷங்களை மாதிரியே ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு தான் இருக்கும். சில செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். சில செடிகள் பூச்சி தாக்குதலை தாங்கும். சில செடிகள் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனீங்கனாலே நல்லா வளரும். அந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு குணாதிசயத்தோடு தான் வளரும். இப்போ நம்ம விவசாயி போட்ட 10 செடியில் 2 செடி நோயில் செத்து போயிடுது. இன்னும் 2 செடி பூச்சி தாக்குதலில் செத்து போயிடுது. மீதி இருக்க 6 செடியும் வளர்ந்து அவருக்கு ஒரு நல்ல விளைச்சலையும் கொடுக்குது. அறுவடையும் பண்ணியாச்சு. இவர் என்ன செய்கிறாரு, அவர் வளர்த்த செடிகளிலேயே மிக சிறந்த செடி, மிக சுவையான செடி, நல்ல விளைச்சல் கொடுத்த செடியை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து விதைகளை எடுத்து அவர் திருப்பியும் அவர் நிலத்தில் போடுறாரு. அறுவடை காலத்தில் அவர் விதைச்ச செடிகள்லேருந்து சிறந்த செடியை திருப்பியும் தேர்ந்தெடுக்கிறாரு. அதை அடுத்த விளைச்சலுக்கு யூஸ் பண்ணுறாரு. திருப்பியும் விளைச்சல்லேருந்து சிறந்த செடியை எடுக்கிறாரு, விதைக்கிறாரு. திரும்பவும் அதுலேயும் நல்ல சிறந்த செடியை எடுக்கிறாரு, திரும்பவும் விதைக்கிறாரு. இப்படி ஒரு சிறந்த செடிகளாகவே அவர் பயிர் பண்ணி அறுவடை பண்ணிட்டு வந்ததால் பல தலைமுறையை தாண்டி அந்த செடி ரொம்ப சுவையான ஒரு ரகமாக இயற்கையாகவே மாறிடுச்சு. இதுதான் நாட்டு ரகம், நேட்டிவ் சீட்ஸ். சென்னையில் இருக்க ஒரு விவசாயி எப்படி ஒரு தக்காளி ரகத்தோட சுவையை பாரம்பரியமாக காத்துட்டு வந்தாரோ, அதே மாதிரி மும்பையில் ஒரு விவசாயி அவரோட தக்காளியை பாரம்பரியமாக காத்துட்டு வராரு. சென்னையில் இருக்க ஒரு விவசாயியோட தக்காளி எப்படி சுவையானதாகவும் நிறைய காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செடியாகவும் இருக்கும், மும்பையில் இருக்க தக்காளி செடி ரொம்ப குறுகிய காலத்தில், எடுத்துக்காட்டுக்கு ஒரே மாதத்தில் காய் கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக வளர்ந்து வந்திருக்கு. ஆனால் சுவை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இங்கே தாங்க அக்ரி கம்பெனிஸ் உள்ளே வராங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, சென்னையில் இருக்க விவசாயிக்கிட்டேருந்து அந்த நாட்டு ரக செடியையும், மும்பையில் இருக்க விவசாயிக்கிட்டேருந்து அந்த நாட்டு ரக செடியையும் அவங்களோட லேபில் வச்சு ஒரு ரகத்துலேருந்து மகரந்தத்தை எடுத்து இன்னொரு ரகத்தோட பூவில் வைக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காயிலிருந்து வரக்கூடிய விதைகள் ஹைப்ரிட் சீட்ஸாக இருக்கும். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மும்பை தக்காளி செடி மாதிரியே அது ஒரே மாதத்தில் விளைச்சலை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த விளைச்சல்லையே சென்னை தக்காளி மாதிரியே ரொம்ப சுவையாகவும் நல்ல ஒரு விளைச்சலையும் கொடுக்கும். இந்த ஹைப்ரிட் சீட்ஸ்னால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஏன்னா இயற்கையாக நடக்கிற ஒரு மகரந்த சேர்க்கையை தான் அவங்க லேப்குள்ளே வச்சு பண்ணுறாங்க. இயற்கையாக நடக்கும்போது அது ஒரே ரகத்துக்குள்ளே நடக்கும். இப்படி லேபில் வச்சு அவங்க 2 வெவ்வேறு ரகத்தை ஒன்றாக்குறாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். ஆனால் பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, இந்த விதைகளை பேக் பண்ணும்போது, இந்த விதைகளை பேக் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் ரசாயனத்தையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில கம்பெனி பண்ணுறாங்க, சில கம்பெனி பண்ணுறது கிடையாது. விற்கும் போதே அந்த பேக்கெட்டில் போட்டிருப்பாங்க கெமிக்கலி ட்ரீட்டட், நான் ட்ரீட்டட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, சீடு உங்கள் கைக்கு வந்து நீங்கள் விதைக்கிற வரைக்கும் அந்த சீட் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃபங்கஸ் ட்ரீட்மெண்ட்டோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லியோ ஆட் பண்ணி விற்கிறாங்க. நம்ம மாடி தோட்டம் போடுறதுக்கு முக்கியமான காரணமே ரசாயனங்கள் நம்ம உடம்புல போகக்கூடாதுன்றதுக்காக தான். அதனால ஹைப்ரிட் சீட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நான் ட்ரீட்டட் சீட்ஸ் மட்டும் வாங்குங்க. அடுத்து ஹைப்ரிட் சீட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் விளைச்சலை முடித்ததுக்கப்புறம் அந்த விளைச்சல்லேருந்து உங்களால் விதைகளை எடுக்க முடியாது. திருப்பியும் விதை போட்டால் அதே அளவுக்கு விளைச்சல் வருமா, ஹைப்ரிட் அளவுக்கே சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் நேட்டு விதைகள், அதாவது நாட்டு விதைகளுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நாட்டு விதைகள்லேருந்து எடுக்கக்கூடிய விளைச்சல்லேருந்து நீங்கள் திருப்பியும் விதைகளை எடுத்து திருப்பியும் பயிர் பண்ணலாம். நாட்டு விதைகள் ஒரு டைம் வாங்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் ஹைப்ரிட் சீட்ஸ் ஒவ்வொரு விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பியும் பயிர் செய்கிறதுக்காக அதே கம்பெனி சீட்ஸை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பிரச்சனை இங்கே தான் இருக்குது. நாட்டு விதைகள் எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 ரூபான்னு விற்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஹைப்ரிட் சீட்ஸ் அதே 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கும்.
நம்ம மாடி தோட்டம் வைக்கும் போது நம்மக்கிட்ட சின்ன இடம் தான் இருக்கும், ஆனால் எல்லா காய்கறியும் விதைக்கணும் அப்படின்றதுனால ஹைப்ரிட் சீட்ஸ் போடுறதுல தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டு மாடி ரொம்ப பெருசு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது, வீட்டை சுற்றி தோட்டமும் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம நாட்டு ரகத்துக்கே போவோமே, நம்மளும் பாரம்பரியமாக ஒரு ரகத்தை வச்சுருக்கோம் அப்படின்ற பெருமிதம் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா, நாட்டு ரகம் நீங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய நாட்டு ரகத்தை வைக்காதீங்க. ஏன்னா அதுலேயுமே உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன் ஆகி ஹைப்ரிட் சீட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நாட்டு ரகம் உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்குது, சுவையாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை அப்படியே பிடிச்சிக்குங்க. மற்ற ரகங்களை உள்ளே கொண்டு வர வேணாம். அடுத்தது ஜிஎம்ஓ, ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு செயல்முறைங்க. செடிகளோட மரபணுவில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. மற்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மாதிரி இதுலேயும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குங்க. நம்ம நோக்கம் நல்லதாக இருந்ததுன்னா, நம்மளோட செயலும் சிறப்பாக இருந்ததுன்னா விளைவுகள் எப்போவுமே நல்லதாக தான் இருக்கும். ஜிஎம்ஓ இயற்கை விவசாயம் இல்லைங்கிறதுனால அதை பற்றி நம்ம பெருசாக பேச போகிறது கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் போடுறேன், அதில் போய் தெரிஞ்சுக்கலாம்.